நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா ஓடி போய் காப்பாற்றுறதுக்கு அவர் ஒரு டாக்டராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மனிதாபிமானம் இருந்தால் போதுன்றது தான் எங்களுடைய இதான் முன்னிறுத்துறோம். புரியுதுங்களா? மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் குறைவலை நெரிக்கப்படுதுன்ற இடத்துல ஓடி வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க, கை கொடுத்துருக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்கணும்ல. குறைஞ்சபட்சம் அது தெரியாமலாம் இல்லை, குறைஞ்சபட்சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பத்திரிகையாளர்களின் கேள்விகள் எப்படி இருக்குன்றத ஊடகவியலாளராக உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இங்க மிகப்பெரிய ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஏன் முன்னாடி முன்வைக்கப்பட்டதுன்றது எல்லாமே எல்லா ஊடகங்களுமே காட்சிப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான். அதனால சரியான பதிலை சொல்லிட்டு அதுல இருந்து கடந்து போறவர் வந்து பத்திரிகையாளர்கள் கிடையாது. அதுல இருந்து இன்னொரு கொக்கி என்ன கிடைக்குது அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்பவும் சொல்றேன், ஒருத்தன் பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஓடி போய் கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அத்தனை இஸ்லாமியர் சகோதரர்களும்